கொட்டா இருக்கும், கிராமத்தில் தான் இருக்கும், பக்கா கிராமம் தான் ஆகும். கொட்டா வந்து அம்மாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். செவ்வளி வீடு தான் இருக்கும், கொட்டா வந்து அந்த செவத்துல இருக்கும். அது மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா நம்ம அந்த செவத்துல இல்லை நோண்டி நோண்டி கருப்பத்தை வச்சுக்குவாங்க. கருப்பத்தை வச்சுட்டாக்கா அவங்க சொல்லுவார், இந்த காப்பத்தட்டையில் கருப்பத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும், எல்லாம் போட்டு ஒரு குச்சியில் துணி சுற்றி அதெல்லாம் பண்ணாங்க. என்னென்ன ஊற்றி பண்ண வச்சுருக்கோம், அதை என்கிட்ட கொடுத்து கொடுக்குவார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கொடுத்தா போகிறது, நீங்கள் அப்படி என்ன பண்ணணும், அந்த சோத்துல எல்லாம் போட்டு என்ன பண்ணணும், எல்லாம் பைக்கா போடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் கொஞ்சம் தூக்கு கொஞ்சம் வாங்க அப்போ என்ன பண்ணாக்கா, இல்லை இது எல்லாம் சின்ன சின்ன கப்பு வச்சுக்கிறாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணலாம் புதுசாக சொல்லி நல்லா இவங்க கொடுத்தாரு. ஏன்னா எல்லாம் கண்ண முடியும் மனம் கொஞ்சம் கப்பு கை எத்தனை நம்ம கை வச்சுக்கிறேன் வச்சு என்ன பண்ணாங்க. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்குறாரு. கொட்டின உடனே நம்ம அதை சொல்றாரு, என்னென்ன பண்ண சொல்லி கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. அவன் இங்கே வந்து கொடுக்குறாங்க. கொட்டிட்டு வந்து நம்ம பண்ண முடியும் எல்லாம் எல்லா கண்ண முடியுமே கொடுத்தா கொடுக்குறாங்க. நான் ஒருத்தவங்க அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தேன். எல்லாம் கண்ண முடியுங்கிறாங்களோ இந்த கம்ப்யூட்டர் அந்த செவத்து மேலே வச்சு செவத்து மேலாம் ஒன்றா கம்ப்யூட்டர் கொடுத்து விட்டேன். அப்படின்னா இது கூட சேர்ந்து என்ன இது கொட்டா இது கொட்டாவை எழுதி வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பம்லாம் கோயிலா போட்டு கொடுப்போம். நாங்கள் மட்டும்தான் கொட்டாவை கற்று விட்டு எல்லாம் கோயிலா 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 எல்லாம் கும்பிடுறோம். கொட்டாவை சேர்ந்து ஏறிது ஏதோ அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஊருலாம் ஊராது எல்லாம் அவ்வளோ போகிறீங்க. நீங்கள் கோயிலா போகிறது தெரிஞ்சுக்கோ. இந்த ஊரை பற்றி சொல்லி ஊர் எங்கள் வந்து அந்த இதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டாரோ. அனுப்பிச்சி விட்டாங்க நம்ம நல்லா காணி ஒரு பெரிய விஷயம் சொல்லுவேன். இப்போது இந்த 115 சமயத்தில் இந்த இந்து கடவுளை பற்றி நல்லா நிறைய போட்டுருக்கோம். இப்போது அது உண்மையான கடவுளாக இருந்தாக்கா என்ன சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நானே சிரிப்பதேன் ஒன்றுமே அறியாதவன். இப்போ என்ன பண்ணாக்கா அந்த கல்வெட்டை பொறுத்தும் போது ஒன்று அது உயிரோடு இருக்கிற கடவுளாக இருந்தால் அது என்ன பண்ணிருக்கக்கூடாது, ஒன்றே ஏற்றிருக்கக்கூடாது. அப்படி இல்லைனாக்கா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, என்ன அழிச்சிருக்கணும் சொல்லுங்க, என்ன பண்ணிடணும் அடிச்சிருக்கணும். ஓகேவா, ஏன்னா அவங்களும் அடிக்கல. அதே மாதிரி என் அண்ணனுங்களாம் யாரும் நான் பண்ணேன், அவங்களும் என்ன பார்த்து நான் பண்ணியிருந்தோம், அவங்களும் அடிச்சிருந்தான். யாரும் பண்ண நான் வீடு மட்டும் இருக்கு. ஏன்னா அது உண்மையான காலம் இல்லை. வெறும் அத்தையால் செய்யப்பட்ட வேறு சிலைகள், கையால் செதுக்கப்பட்ட சிலைகள். இதெல்லாம் நீங்கள் ஒரு யாராக பண்ணுறீங்க, யாராக கைப்பற்றி யாராவது சாமி கொண்டு வர்றாங்க, அன்றைக்கி இருக்கிறீங்களா யாராவது கைப்பற்றி இருக்கீங்களா போயிட்டு அவங்க தெரியும் அப்படின்னு நான் ஒன்றுமே என்ன பண்ணலாம். நான் கூடிய ஆண்டுகள் எந்த பேர் எப்படிங்கிறாரு சொல்லுங்க, எப்படிங்கிறாரு உயிரோடு தான் சுத்திக்கிறாரா சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க, உயிரோடு தான் சுத்திங்க சொல்லுங்க, உயிரோடு சொல்லுங்க. ஏன் யோசிக்கிறீங்க, யாரெல்லாம் எனக்காக மறித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் உங்கள் வாயில யாரெல்லாம் ஒரு அறிவு இருக்கிறோம் எல்லாருமே என்ன ஆகலாம் நிச்சயமாக சொல்லுவாங்க. உங்கள் வீடுகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு பாதுகாக்கப்படும், கஷ்டப்படும், ஆசிரியப்படுவீர்கள். உங்கள் வீடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் சோகமாக பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டு என்ன பண்ணுறோம், அந்த வேலை எனக்காக முடிச்சுட்டோம், எனக்காக உயிரோடு எழுதி எனக்காக உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சொல்லி அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வணங்குறோம், ஆராதிக்கிறோம். அதனால் அதான் என்ன பண்ணுங்க, சோகமாக இருக்கோம். இப்பேற்பட்ட கடவுளை நீங்கள் ஆராதனை முடிவே தெரியல இல்லைங்களா. நான் என்ன வரைக்கும் பாருங்க, எனக்கு 3 பிள்ளைங்க பசங்களாக இருக்காங்க, இவ்வளோ குடும்பம் இருக்குது. பெரிய கட்டத்தில் எங்கள் வீட்டு டோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 80 பேருக்கு இருப்பாங்க. மொத்த சம்மந்தப்பட்டவர்கள் 80 பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கூட நான் நம்பது கிடையாது. நான் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறேன், கடவுளை நான் ஒன்று நம்பி வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் பயன்படுத்திக்கணும், என் பிள்ளைங்க என் மனைவியோ என் சொந்த பத்தவங்க என் அக்கா பத்தவங்க யாருங்க நான் நம்பி வந்திருக்கப்போ நான் ஒன்றை நம்பி தான் வந்திருக்கிறேன். அதனால் எங்கேயாவது என் மகன் கேள்வியாக வச்சுருக்கிறேன். உடனே எவ்வளோ சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் எனக்கு எவ்வளோ வயசு இருக்கேன் தெரியா? 50. நீங்கள் சொல்லுங்கள். 55 வேற. ஏய் ஓவரா தெரியல உனக்கு. கை கட்டுங்க. 40